ஒரு ரூபா கூட அட்வான்ஸ் கொடுக்காம வீட்டை காலி பண்ண சொல்கிறாரு ஓனர். நீங்களே சொல்லுங்கள், நான் 40,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். 2 மாதம் இன்கம் இல்லாததுனால வாடகை கொடுக்கல. அதை அட்வான்ஸில் கழிச்சிக்க சொல்லிட்டேன். ஒயிட் வாஷ்க்கு நான் பண்ணித்தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 10,000 ஒயிட் வாஷ்க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இந்த கணக்கு மட்டும் புரியலைங்க. நான் மே 6ஆம் தேதி இந்த வீட்டுக்கு குடி வர்றேன்னு வச்சுக்கோங்க. ஜூன் 6ஆம் தேதி நான் ஃபஸ்ட்டு மாதம் வாடகை போடணுமா? நான் வாடகை கொடுத்துட்டேன். அப்போது அந்த 1 மந்த்துக்கு அவங்க வாடகை எடுத்துடுறாங்கல்ல. அதாவது மே 6ஆம் தேதியிலேருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நான் இருந்ததுக்கு ஃபஸ்ட்டு மாதம் நான் ஓனருக்கு வாடகை பே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஜூலை, அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டுன்னு அப்படியே நான் அந்தந்த மாதத்துக்கு நான் பே பண்ணிட்டு தானே வரேன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, மே 6ஆம் தேதியே வாடகை எடுக்கணுமா? அவர் எடுக்கலையாம். அப்போ ஜூன் 6ஆம் தேதி நான் கொடுக்குறது அடுத்த மாத கணக்குக்கு வருமா? அப்போ அந்த 1 மந்த்துக்கு நான் வாடகை எடுத்துக்கிறேன், அட்வான்ஸில் அதை நான் கழிச்சிக்கிறேன் அப்படின்றாரு. அப்படி பார்த்தா அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் 1 மாதம் கூட பெண்டிங்கே இல்லாமல் நான் எல்லா காசையும் கரெக்டாக இது வரைக்கும் கொடுத்துருக்கேங்க. இப்போ ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் 1 மாத கணக்குக்கு அவர் வாடகையை எடுத்துட்டார். அப்போ நான் இந்த வீட்டில் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நான் இருந்துக்கலாம். நான் கொடுத்த 40,000த்தில் 2 மாதம் வாடகை, ஒரு 10,000 ஒயிட் வாஷ்க்கு நான் குடி வந்த அன்னைக்கு நான் வாடகைன்னு கொடுக்கணுமா? அந்த ஃபஸ்ட்டு நாளே நான் வாடகை கொடுக்கலன்ற கணக்குக்கு அவர் இந்த 1 மாத வாடகையை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. ஒருவேளை அவர் சொல்கிறது சரியா, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா, இல்லை இது தப்பா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு புரியல. நானும் எழுதி பார்த்தேன். ஒவ்வொரு மாதமும் நான் கொடுத்த கணக்குக்கு எழுதி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவருக்கு ஜிபே தான் பண்ணுவேன். மே 6லேருந்து ஜூன் 6 வரைக்கும் தானேங்க 1 மாத கணக்கு வரும். அந்த ஜூன் 6ஆம் தேதி நம்ம போடுறது அந்த நம்ம யூஸ் பண்ணினா அந்த 1 மாதத்துக்கான அந்த 30 நாளுக்கான வாடகை தானேங்க. ஒயிட் வாஷும் அவரே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார். 0வாக ஆயிடுச்சு என்னோடய அட்வான்ஸ். நான் 16,000 சேலரி வாங்கினேன்ல, அதுவும் யூடியூப்பில் இந்த மாதம் எனக்கு பணம் வரும் 26ஆம் தேதி இல்லைன்னா 28ஆம் தேதிக்குள்ளே. அந்த பணத்தையும் சேர்த்து போகிற வீட்டுக்கு அந்த பணத்துலேருந்து தான் அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன். நாங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் செலவாகிற செலவுகளை நம்ம பார்த்து தான் ஆகணும். பையனுக்கு இன்னும் ஒரு 2 பிரச்சனை இருக்குது. அதுக்கான மெடிக்கல் செலவு, அரிசி, கேஸ், மளிகை ஜாமான்னு எல்லாமே இருக்குது செலவு. கரண்ட்டு பில், தண்ணி எல்லாத்துக்கும் இருக்குது. நான் கட்டுற கரண்ட்டு பில்லை விட இவங்க போடுற தண்ணி சார்ஜ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. டெய்லி லாரியில் தண்ணி எடுக்கிறாங்க, டெய்லி மெசேஜ் வருது. தண்ணிக்கு மட்டும் இவ்வளோ காசு நம்ம கொடுக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தெரியாயிரும். உங்களுக்கு தான் அப்புறமா அது வலிக்கும். ஜிஹெச்ல அப்ப ஒரு டாக்டர் இருப்பாராமே 1 o'clock வரைக்கும். அவரு இது கரெக்டா என்ன பண்ணா சரியாகும் அவரு சொல்லுவாராமே. அவரு போன் டாக்டர் தானே. நான் அந்த கை வந்து ஏதாவது வெயிட் அதிகமா ஏதாவது தூக்குனேன்னா இந்த போன் அது வந்து கை இன்னும் கொஞ்சம் வீங்கிரும்ன்றாங்க அவங்க. மத்த இதுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா ஏதாவது பின்ன அந்த மாதிரிலாம் போட சொல்லுவாங்க. அதனால நீங்க அவரை பாக்குறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்றாங்க அந்த டாக்டர். இதில் பையனை நான் எந்த விதத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியாது. அவன் எந்த வேலையுமே இப்போதைக்கு செய்ய முடியாது. அவன் கைக்கு மூமெண்ட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா எலும்பு கொஞ்சம் ராங்காக வளர்ந்துடும், கிராக் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவனை நான் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அப்போது டெம்போ ஃபிக்ஸ் பண்ணுறப்பவே 2 பேர் பொருள் ஏற்றி இறக்கிறதுக்கு எனக்கு வேணும். அவங்க எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல. நம்ம இங்கேருந்து எந்த தூரத்துக்கு நம்ம வீடு காலி பண்ணி போகிறோன்னு தெரியல. அதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியல. ஒரு ஸ்மால் அமௌண்ட் பையன் படிப்புக்காக சேர்த்து வச்சுருக்கேங்க. அந்த பணம் என்கிட்ட இருக்குது. ஆனால் அதை எந்த காரணம் கொண்டு எடுத்து என்னால் செலவு பண்ண முடியாது. அவன் படிப்புக்கு அந்த பணம் பத்துமா, அதை தாண்டி செலவாகுமா அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது. அதனால தான் அந்த பணத்தில் நான் கை வைக்கவே இல்லை. அது இருக்குன்றதையே நம்ம மைண்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்றத நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் விட பையனோட படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. லாஸ்ட்டாக இருந்த வீட்டில் சின்ன மழைக்கு தண்ணி அதிகமாக பேஞ்சுதுன்றதுனால தான் ஒரே மாதத்தில் அந்த வீட்டை காலி பண்ணோம். மற்றபடி எந்த வீட்டுக்கு போனாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இருந்துப்பேன். அது மாதிரி தான் இந்த வீட்லேயும் இந்த 2 வருஷம் இருந்தேன். இப்போ ஓனர் என்ன சொல்கிறாருன்னா,
நான் அட்வான்ஸ் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டேன், நீங்கள் வீடு காலி பண்ணிடுங்க, எனக்கு எப்போ காலி பண்ணி தரப்போகிறீங்க, அவங்களும் எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னார். என்னோடய வாடகையையும் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் அவர் எடுத்துக்கிறதுனால ஜூன் 6ஆம் தேதி வரைக்குமே டைம் கேட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாலேயே நம்ம காலி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். காலேஜ் மட்டும் ஏதாவது ஒன்று முடிவாயிருச்சு, இங்கே தான் படிக்க போகிறான்னா அதுக்கு பக்கத்தில் வீடு பார்த்துட்டு சின்ன பையனை அதுக்கு பக்கத்தில் ஸ்கூலில் சேர்த்துடலாம். நான் எப்படிங்க இதெல்லாம் சமாளிப்பேன்? சத்தியமாக என்னால் முடியல. நினச்சி பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ஏன் தூங்கலை அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு இதை எப்படி நான் பண்ணுவேன்? நான் ஒரே ஆளா, இங்கே யாருமே ஆரோக்கியமாக இல்லை. எப்படி இதை கடந்து நாங்கள் வேறு வீட்டுக்கு போய் உட்கார போகிறோன்னு தெரியல. எனக்கு எப்போ நிம்மதி இருக்கும்னா இது எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போய் உட்காரணும். அங்கே உட்காந்ததுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும் மைண்டுக்கு, நம்ம சம்பாதிக்கணுமே அப்படின்னு. நான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அழுதுகிட்டே கடந்து போகிறேனோ சிரிச்சுட்டே கடந்து போகிறேனோ, ஆனால் நான் கடந்து போகிறேன் என் பிள்ளைங்களுக்காக. நாளைக்கு டியூஸ்டே எனக்கு லீவுன்றப்போ நிம்மதியாக உட்காரக்கூட முடியாது என்னால். நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது. பெரியவனுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலமை. அவனா டாக்டர்கிட்ட போகிறதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டான். ஆனால் நாளைக்கு போகிறதுக்கு நான் கொஞ்சம் கூட போனால் தான் சரியாக இருக்கும். நான் சீக்கிரமாக நடந்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு கான்ஃபிடென்ட் வரும். நமக்கு பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ இந்த வேலைகளெல்லாம் செய்கிறப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். வலியோடவே எல்லாத்தையும் செய்கிறோம்ல, நம்ம முகத்தில் ஸ்மைலிங்கே இருக்காது. ஏன்னா அந்த பெயினை நம்ம உள்வாங்கிட்டே இருக்கோம்ல. இந்த பொறுப்புகளை எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா 2 பேரும் ஷேர் பண்ணி செய்கிறப்போ அது பெரிய கஷ்டமாக தெரியாது. ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்தர் மட்டுமே இந்த பாரத்தை சுமக்கிறப்போ அது ரொம்ப பெரிய பெயினாக தான் இருக்கும். இந்த வருஷம் பசங்களுக்கு லீவு இருந்தும் 2 பேரும் கொஞ்சம் கூட சந்தோஷமாக இல்லை. பையனுக்கு காலேஜ் ஒரு பிரச்சனையாக இல்லைன்னா நான் இந்நேரம் வீடு பார்த்துருப்பேங்க. ஆனாலும் நான் 15 நாளைக்குள்ளே வீடு காலி பண்ணிடுவேன். அதுக்கு மேலே டைம் எடுக்க முடியாது. என் பெரிய பையனுக்கு இப்படி ஆனது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. எதிர்பார்க்காத விஷயம் அவனுக்கு இப்படி நடக்கும்னு. இதுக்கு நான் யாரை காரணம் சொல்லுவேன்? டவல் கட்டிட்டு நின்னா எதுக்காக ஓடணும், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்தது. யாராக இருந்தாலும் சங்கடப்படுவாங்கல்ல. ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே யாருமே வந்தது கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் எலக்ட்ரிஷியனோ ப்ளம்பரோ வந்திருக்காங்க, மற்றபடி யாரும் எங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு யாரோ புதுமுகங்கள் யார் வந்தாலும் சங்கட்டமாக தானே இருக்கும். அடுத்த நாள் நைட்டு நானும் அவனும் பேக்கரியிலேருந்து நேராக கிளினிக்கு போனோன்னு சொன்னால, அடுத்த நாள் காலையில் பையன் எக்ஸ்ரே தனியாகவே போய் எடுத்துகிட்டு வந்தான். நைட்டு அவன் மட்டுமே டாக்டரை பார்த்து எக்ஸ்ரே காட்டுறதுக்கும் போயிருந்தான். அவன் எனக்கு நடந்து வர்றப்பவே எனக்கு ஃபோன் பண்ணான். ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னான். நான் ரொம்ப அழுதேங்க. பசங்க கிட்ட அழக்கூடாது, நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் பசங்க தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, புரியுது. ஆனால் நம்ம பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, நான் அது இருக்காது, அது ரத்தக்கட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பினேன். பெரியவனும் சின்னவனும் மாற்றி மாற்றி அழாதீங்க, அது சரியாயிரும், தைரியமாக இருங்கன்னு எனக்கு சொல்கிறாங்க. இதுதாங்க பிரச்சனை. எனக்கு ஒரு வலி இருந்ததுன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பசங்களும் அதே தான். சின்னவன் எனக்கு வலிக்குது, ஆனால் அது பழகிருச்சு மம்மி, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னுவான். அது எனக்கு எவ்வளோ வலியை கொடுக்கும் தெரியுமா? பெரியவன் அவனுக்கு கை உடைஞ்சிருக்கு, அழாதீங்க மம்மி, இது சின்ன விஷயந்தான், இது எனக்கு சரியாயிரும், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி எங்கள் 3 பேத்துக்குள்ளே மாற்றி மாற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறத இன்னொருத்தருக்கு தெரியுது. அது அவங்களுக்கு நிச்சயமாக வலியை கொடுக்கும், அதை மறைக்கிறாங்க அப்படின்னு. இந்த வீட்டை விட்டு போனால் எல்லாமே மாறும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எல்லாமே மாறணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பையனுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கணும், பையன் நல்லபடியாக படிக்கணும், அவன் கை சரியாகணும், சின்ன பையனுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகி அவனும் எந்த பெயின் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ப்ரே பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரேயர்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் கருத்துக்களை. நான் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கிறது உங்கள் கமெண்ட்டை பார்த்து தான். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.